இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is 30th April 2026, Thursday, வியாழக்கிழமை. காலை வேளையிலே உடன்படிக்கையின் மூலம் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். கடவுள் பவுலோடு செய்த உடன்படிக்கையை இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார். தன்னை ஆண்டவர் தான் ஊழியத்திற்கு அழைத்தார், அவர் என்னை நியமித்தார். ஆகவே அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, ரொம்ப பவர்ஃபுல்லா பேசுறாரு. அதாவது தயக்கம் இல்லாமல், பயப்படாம, எந்த ஒரு குற்றுணர்வு இல்லாமல் தெளிவாக தன்னுடைய அழைப்பை குறித்து பேசுகிறதை பார்க்க போகிறோம் இன்றைக்கு. சரிங்களா? லெட்ஸ் go and see what Paul says about his call. Okay, Colossians chapter 1 verse 25. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். Of which I became a minister according to the stewardship from God, which was given to me for you, to fulfill the word of God. Hallelujah. உங்கள் பொருட்டு தேவனாகிய எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த திருச்சபைக்கு ஊழியக்காரனானேன். ஊழியக்காரனான். எப்படி ஊழியக்காரனானேன்? என்னை ஆண்டவர் நியமித்தார். அந்த உத்தியோகம் என்றால் பழைய தமிழ் வார்த்தை. அந்த பொசிஷன்ஸ், அந்த வேலை எனக்கு அந்த கொடுத்தது கர்த்தர் கொடுத்தாரு. வேற யாரும் நியமிக்கவில்லை, வேற யார் என்னை போக சொல்லவில்லை, வேற யார் என்னை சம்பளத்துக்கு வைக்கவில்லை. என்னை கர்த்தர் அழைத்து என்னை அனுப்பி இந்த சபையிலே போய் ஊழியம் செய்ய என்று என்னை வைத்தார் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு ஆணித்தரமாக தன்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி சொல்லுகிறார் பாருங்களேன். இந்த உறுதிதான் அவருடைய ஊழியத்துக்கு அஸ்திபாரமாக இருந்தது. தான் கர்த்தராலே அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன் பவுல் சீஷரோட இல்லை. He was not a disciples. பிறகுதானே வந்ததுனால அவரை ஏற்றுக்கொள்ள பலர் விதமான யோசனைகள் இருந்தது. ஆனால் அவைகள் மத்தியிலே சவாலோடு என்னை கர்த்தர் அழைத்தார், கர்த்தர் எனக்கு தரிசனமானார், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், என்னை அவர் ஊழியத்துக்கு அழைத்து தெரிந்து இந்த உத்தியோகத்தை, இந்த வேலையை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு உறுதியா தெளிவுபட சொல்லுகிறார் பாருங்க. கிறிஸ்தவ மக்களே, நாமும் விசுவாச வாழ்க்கையிலே தெளிவாக இருக்க வேண்டும். ஊழியக்காரர்களே, நாமும் அழைப்பிலே தெளிவாக உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை இன்னல்கள், எத்தனை தேவைகள், எத்தனை இன்பங்கள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிலும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் நம்பிக்கையின் ஆதாரமே. ஆண்டவர் நம்பிக்கையில ஓடுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு அஸ்திபாரமாக இருக்கட்டும், அவர் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கட்டும். வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பாரு. உங்களை கரம்பிடித்து நடத்துவாரு. அவர்களுடைய வல்லமைக்கும் கிருபைகளுக்கும் அருமையானவர்களே எந்த ஒரு தடை வராது. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய அழைப்பை புரிந்து கொள்ளுங்க. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய கிருபை தங்கட்டும் சுவாமி. நீர் எல்லாரையும் உம்முடைய பிள்ளையாக அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பவுலை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. இதோ இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து தன்னுடைய அழைப்பின் மேலே ஆண்டவரே ஒப்பு கொடுத்து உம்முடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை பாய்ந்து செல்லட்டும். உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. உன்னுடைய சமாதானம், உடைய கிருபை ஒவ்வொருவரும் தங்கட்டும் ஆண்டவரே. எல்லா துதிகான மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உங்களை அழைத்தவர் கர்த்தர் என்று நீ அறிந்திருக்கிறாயா? ஒப்பு கொடுங்க. டேக் கேர். God bless.